நிச்சயமாக கர்த்தர் உங்களை பேசுவார். இந்த வாழ்க்கை மீட்டிங்கில் கர்த்தர் நிச்சயமான செய்வார், ஒரு புதிய காரியத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். இன்னும் வர வேண்டிய உங்களுக்கு என்ன செய்வாங்க, பிள்ளைகள்லாம் வருவாங்க, எதிர்பார்ப்போடு இருக்கும். உங்கள் ஃபோன் நல்லா செய்யுங்க, செல்லில் வச்சுக்கோங்க. அடுத்தது வெளியில் போக வேண்டாம், சரிதானே? முடியும் வரை இருந்து கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் சுக்கிரே செய்வார். மற்றவங்க ஜெபிஷ் வந்து பாடம் பாட ஆரம்பிச்சு. Haleluya. 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 எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? என்ன அவ்வளவுதான் சந்தோஷம்? நம்மளாம் யாரு? நம்மெல்லாம் பலவன் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இதை பார்த்தா அம்பு மாதிரி தெரியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில்.
பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. அல்லேலூயா. ஆண்டவர் எங்க தங்கி இருக்கிறாரு? நம்ம உள்ளத்துல. நம்ம எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு விஷயம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்ம இதுவரை நடத்தினாரு. எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எவ்வளோ கஷ்டங்கள் வரும்பொழுது, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே. இந்த நாள் வரை நம்மை நடத்தினாரே. எத்தனையோ முறை நம்ம மரிச்சு போயிருக்கலாம். எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில பல தீமையான காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் எதுக்குமே ஒப்பு கொடுக்காம ஆண்டவர் இதுவரை நடத்தினாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஓ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஓ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேன் நான். நன்றியோடு நான் துதி ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
Pastor Ranjit Abraham. Pastor Ram. Pastor Ranjit Abraham Pastor நம்மதில் வந்திருக்கிறார்கள். ஒருவேளை கரங்களை தட்டி Praise the Lord. அப்படியே உட்காரு. ஹாப்பியா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுக்கு நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற வாலிப பிள்ளைகளாகிய உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு, உங்களோட சில காரியங்களை பேசுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ரெவரண்ட் டாக்டர் ரஞ்சித் இப்ராஹிம் அவர்கள், நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய தலைவர், அகில இந்திய தலைவர் ரெவரண்ட் டாக்டர் ஆர் அப்ரஹாம் அவருடைய மகன், டெல்லியிலிருந்து பல ரொம்ப பிஸியான நேரத்திலும் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஓகேவா? சொன்னதெல்லாம் புரியுதா? ஓகே, வெரி குட். இப்போ நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அவர்களோட டிரான்ஸ்லேஷன் பண்ணுவதற்காக மாஸ்டர் பிரின்ஸ் அவர்கள் திருவாரூருக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நம்மளால் கரங்களை தட்டி வரவேற்போமா? Praise the Lord. இங்க என்ன சொல்றது? இங்க praise the Lord சொல்றதா, ஹalleluya சொல்றதா, என்ன சொல்றது இங்க? What do you say? அதென்ன சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கே டவுட் ஆகி போச்சு. சொல்லுங்க, குழப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? praise the Lord, ஹalleluya என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் பார்த்தா எப்படி தெரியுது? யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. எல்லாரும் ஃபாஸ்டிங்ல வந்திருக்கீங்க. Everybody's come here fasting, which is a good thing, but it's I have some good news for you. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்க ஃபாஸ்டிங்ல வந்திருக்கீங்களா என்று உங்க முகத்தெல்லாம் பார்த்து சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. The good news is I don't know how to preach for more than 25 minutes. ஒரு நல்ல செய்தி என்னன்னா 25 நிமிஷத்துக்கு மேல எப்படி பிரசங்கம் பண்ணனும் எனக்கு தெரியாது. நல்ல செய்தி. அதுக்கு மேல பவரே கிடையாது, ஜூஸ் கிடையாது. You understand? So I'm not like those pastors who say I'll preach for 15 minutes and they'll preach for 2 hours. சில சொல்றாங்க 15 நிமிஷத்துல பேசி முடிச்சிருவேன்னு சொல்லி 2 மணி நேரம் பேசுற ஆட்கள்லாம் கவனிச்சிருக்கோம்ல. எனக்கு அது பிடிக்காது. But you tell your neighbor, பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க. அந்த மாதிரி பாஸ்டர் கிடையாது. நீங்க அவர் மாதிரி என்ன சொல்றீங்க? டக்குன்னு முடிச்சிடுவாங்க. Okay? I'm so excited to be here. இந்த காலவெளியில ஒரு மத்தியில இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. And I want to thank Pastor Robinson for inviting me. பாஸ்டர் ராபின்சன் அவர்களை நான் கூட நன்றி செலுத்துகிறேன். காலவெளியை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். One more good news I want to tell you. இன்னொரு நல்ல செய்தி போட்டு சொல்ல போகிறேன். Anybody who invites me once will never invite me again. ஒரு முறை என்னை எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா திரும்ப என்ன மறுமுறை கூப்பிடவே மாட்டாங்க. So you only have to see my face one time. ஒரு முறை தான் என்ன பார்க்க போறீங்க, மறுபடியும் பார்க்க முடியாது. சூப்பரா? நல்ல செய்தி. 25 minutes கேட்கணும், ஒரு தடவை கேட்கணும், ஒரு தடவை மூஞ்ச பார்க்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி பார்க்கவே இல்லை ரஞ்சித்தனே for the rest of your life. இனி என் வாழ்க்கையில இந்த மனுஷனோட முகத்தை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 25 நிமிஷம் தான் நான் பேச போறேன். Amen. I'm just trying to make you guys laugh. Okay. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? சந்தோஷம். Everybody is so uptight. Guys are still laughing, but girls are like, if we laugh, it's going to be a big problem to God. ஒருவேளை பசங்க கூட கொஞ்சம் பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களாம் பார்க்கும்போது வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் கூட ஒருவேளை சிரிச்சா தெய்வ குத்தம் ஆயிருமோங்கிற பயத்துல இருக்கீங்களோ? Will God only hear if we cry?
ஒருவேளை சிரிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அழுதா அது மட்டும் தான் கேட்பாருங்கிற எண்ணமா? அப்படின்னு கிடையாது. I'm telling you, when I see you sleeping, I will start talking in my broken Tamil. இன்னொரு பக்கத்துல ஒருவேளை கண்ணெல்லாம் அப்படி தட்டிச்சு கொஞ்சம் தூங்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு இதே தமிழ்ல அவங்க பேசுவேன். I studied in Karunya for 4 years. காரணியால கோயம்புத்தூர்ல 4 வருடம் படித்தேன். And that's how I learned my broken Tamil. அங்கதான் இந்த உடைஞ்சு போகட்ட பேசிட்டு இருக்க இந்த தமிழ் எல்லாம் அங்க கத்துக்கிட்டேன். So don't make me speak in Tamil. தயவு செய்து அந்த தமிழ் அந்த கொடூரமான தமிழை என்ன வச்சு பேச வச்சிடாதீங்க. தமிழை கொல வைப்பானா? புரியுதா? So அப்படி நீங்க என்ன பண்ண கூடாது. இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும் அதுல தான் பிரசங்கம் பண்ணுவான். All right. Okay, yeah. So today I want to talk to you about something which is very very close to my heart. என்னுடைய இதயத்துல ரொம்ப நெருக்கமான ஒரு குறிப்பை குறித்து உங்களோட கூட நான் பேச போகிறேன். I was born in a pastor's family. ஒரு போதகருடைய குடும்பத்துல பிறந்தேன். But I want to tell you that I was not interested in ministry at all. எனக்கு ஊழியத்துல பெரிய அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. The main reason for that is அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா whenever I was growing up, all these pastors will show up at my house for lunch time. எப்போ பார்த்தாலும் கரெக்டாக வளர்ந்துட்டு இருக்கும்போது மதிய உணவு நேரத்தில் ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்துருப்பாங்க. And everybody chumma you have to say praise the Lord, praise the Lord, praise the Lord. You don't even know anybody. தினமும் ஒருத்தர் யாரும் தெரியல கூட சும்மா கையை குலுக்கிட்டு praise the Lord, praise the Lord சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. And then somebody will come for lunch, we have to give him lunch. லஞ்ச் நேரத்துக்கு வந்தாச்சுன்னா மதிய சாப்பாடு கொடுத்தாங்கணும். If somebody come to stay in the house, I have to give my bed. அடுத்தது யாராவது நைட் தங்க வந்துட்டாங்கன்னா ஏன் நான் படுக்க வேண்டிய படுக்கை விட்டு கொடுக்கணும். I said I'm not interested in all this. இந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. I said I will work and I will do well in my life. நான் நல்ல வேலை செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில நான் செட்டில் ஆயிடுறேன். So you need to understand that I was not those type of children who was groomed to become a pastor. அதாவது ஒரு ஊழியக்காரனை இப்படி தான் வளரணும் அப்படிங்கிற நினைப்பிலே நான் வளரல. Because I wasn't the boy who is preaching at 7 years old, leading worship at 10 years old, prophesying at 15 years old. Oh, avanda ini அடுத்த pastor avanda. 7 வயசுல தீர்க்க ஜெபம் பண்ணி 10 வயசுல தீர்க்கறதா சொல்லி அப்படியே 12 வயசுல பார்க்கறவங்களா நீ வரக்கூடிய நாட்கள் இந்த ஆளதாயா அப்படி யோசிச்சாங்கல்ல. நான் இல்ல. But I was a super actor. நல்லா நடிப்பேன். சண்டே அப்படியே கை போட்டு ஆண்டவரே பரிசுத்த ஜாய் அப்படியே நம்ம இமோஷன்ல போயிடும். You understand what I'm saying? புரியுதா பேசுறது? So I was very good. So everybody said, oh, I used to be like that, but God saved me. Now I'm like this. நான் அப்படி இருந்தேன். கர்த்தர் எனக்கு இப்படி மாத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி அழுதுட்டே சொல்வாங்கல்ல. But I was one better than that. நான் அத விட நல்லா இருந்தேன். I never got caught. எந்த இடத்துலயுமே நான் சிக்கல தான். You understand? அந்த நான் ஆரம்பத்துல இப்படி மனம் திரும்பிக்கன்னு சொன்ன அந்த வார்த்தையில அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் சிக்கல. Monday to Saturday I will do what I want. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் என் இஷ்டம் எப்படினாலும் வாழ்ந்துக்குவேன். And Sunday ஆண்டவரே I will sing. ஞாயிற்றுக்கிழமை காலையில இதே போல ஒரு பாட்டு. I am sure there are no people like that in Tamil Nadu. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட நபர்களே இருக்க மாட்டேங்க. They are all in Delhi. எல்லாம் அது நான் சொல்லிட்டு இருக்காங்க டெல்லியில இருக்கிறவங்க. இங்க இல்ல. ஐயோ இங்க எல்லாம் அப்படி கிடையாது. ஐயோ ஆண்டவரே இல்ல. ஏன் why you laughing? ஏன் சிரிக்கிறீங்க? இங்க தான் இல்லன்னு சொல்லியாச்சுல்ல. நீங்க இல்ல. இப்போ now the girls are smiling. இப்போதான் சிரிப்பே வந்திருக்கு இந்த பக்கம். All the guilty people are smiling in Jesus name. இப்போதான் கொஞ்சமா உள்ளுக்குள்ள இருக்கலாம் வெளியே வருது. அப்போ நம்மள மாதிரியே தான் அப்படின்னு. So what I'm trying to say is God has called somebody like me who has never preached, led worship in my life from 0 to 27. I've never been in ministry in my life. என்னோட 27 வயது வரைக்கும் பிறந்த நாள் முதல் 27 வயசு வரைக்கும் இந்த ஊழியங்கிற அந்த வாசனை பக்கத்துல படக்கூடாதுன்னு நான் வளர்ந்துருக்கேன். My dad always said all my children should study hard. எங்க அப்பா சொன்னாங்க என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வரணும். And he said that don't think you need to join the ministry because I am in ministry. நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறதுனால நீ ஊழியத்துக்கு வந்தறணும்ங்கற எண்ணம் மட்டும் உனக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி
என்னுடைய தகப்பனார் என்ன கூட சொல்லுவாங்க, this is not a family business. இது ஏதோ குடும்பமா பரம்பரையா செய்து வருகிற ஒரு வியாபாரம் கிடையாது. And I said, thank you very much, I'm not coming also. அது அப்பாட்ட சொன்னேன், நல்லதப்பா நான் வர போறதே இல்ல, நீங்க சொன்ன மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு. Because I've never met more boring people than I've met in church. நான் வாழ்க்கையிலேயே அதிகமான வாழ்க்கையை வெறுத்து போய் இந்த போர் அடிக்கிற ஆட்கள்லாம் சர்ச்சா தான் பார்த்திருக்கேன். All the cool people are outside in the world. நிறைய நல்லவங்க வெளியில இருக்காங்க. So I don't want to be part of this church. இந்த இடத்துக்குள்ள ஒரு அங்கத்தினராக இருக்க கூட எனக்கு பிடிக்கல. So I went to Karunya. காரணியால போய் படிச்சேன். I got a job in Wipro. ஒரு நல்ல வேலையில சேர்ந்தேன். But that's when God called me to full-time ministry. அந்த வேலையில சேர்ந்த நேரத்துல தான் தேவன் என்னை அப்படி ஊழியத்துக்கு அழைத்தார். But then I'm telling you honestly, at 21 years old, I know nothing. I don't even know the Bible. உண்மையை சொல்லிக்கிறேன், 21 வயசு வரைக்கும் அந்த நாட்கள், அந்த வேலைக்கு சேர்ந்த நாட்கள் வரைக்கும் பைபிள் கூட தெரியாது எனக்கு. இந்த வளர்ச்சி ஊழியத்தை பத்தி சுத்தமா எனக்கு தெரியாது. So then I said, what should I do? நான் யோசிச்சு என்ன செய்யணும் நான். Then I got an opportunity to study in United States of America. அமெரிக்க தேசத்துல போய் படிக்கும்படியான ஒரு வாய்ப்பை பெற்றேன். So I got to do my masters. என்னுடைய முதுகலை பட்டத்தை அங்க நான் படிக்க விரும்பினேன். So we went to America. So போயாச்சு, அமெரிக்கா போயாச்சு. All the Indians catch me, hey, va, தம்பி வா. அங்க இருக்கிற இந்தியர்களை இப்ப தான் கூப்பிட்டு இருந்தாங்க, பாப்பா அப்படின்னு. Hey, you've come to America. திருப்பி இந்தியால போக கூடாது. Did you understand? புரிஞ்சதுல? He said, you have two big jobs here. ரெண்டு பெரிய வேலை உனக்காக இந்த இடத்துல காத்திருக்கு. One, you need to get degree. ஒன்னு வந்து நீ உன்னுடைய படிப்பை முடிச்சிரணும், பட்டம் வாங்கிடணும். One, you need to get green card. ரெண்டாவது அமெரிக்க தேசத்துல தங்கி இருப்பதற்கு நிரந்தரமான குடியுரிமை, கிரீன் கார்டு வாங்கிடணும். Many white girls are looking for missionaries. நிறைய அங்க இருக்கிற வெள்ளக்கார பிள்ளைகள், பெண் பிள்ளைங்க வந்து இப்படிப்பட்ட மிஷனரிகளை பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வந்தா பிடிச்சுக்கலாம். I can tell by looking at you, you are a good actor. இப்ப நான் வந்து அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன், உங்க முகங்களை பார்க்கும்போது அப்படி இல்லை, நீங்கள் சிறந்த நடிகர்கள். So you easily get a white girl and you settle down in America. அங்க போனாலே அப்படிதான் ஒரு வெள்ளக்காரியை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம், அப்படிதான் இருக்கும். அப்படி அமெரிக்கால தங்கலாம், வா, அது what a privilege. எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா அது. அங்க போய் அங்க இருக்கிற அமெரிக்கால இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுறது. But when God called me to the ministry, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது He called me to my nation of India. என்னுடைய தேசமாகி இந்த இந்திய தேசத்துல திரும்ப வரும்படி ஆண்டவர் அழைத்தார். Amen. Why? எதற்காக தெரியுமா? If I made the whole world stand in one line, ஒரு ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஒரே வரிசையில் நான் நிறுத்தினேன்னா, every sixth person will be an Indian. இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் ஒரு வரிசை கட்டி ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற மக்களை நிறுத்தினா, நீங்க எண்ணிட்டு வாங்க, ஒவ்வொரு 6வது நபரும் இந்தியர்களாக தான் இருப்பாங்க. Did you understand what I'm saying? புரியுதா? நான் சொல்ற காரியங்கள் புரியுதா? 1, 2, 3, 4, 5 Indian. 1, 2, 3, 4, 5 Indian. இப்படி என்ன ஆரம்பிச்சோம்னா, ஒவ்வொரு உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில ஒவ்வொரு 6 நபருக்கும் ஒருவர் இந்தியராக இருக்கிறார்கள். What does that mean? அது எதை குறிக்கிறது? That means that India means Jesus. இயேசு கிறிஸ்துவை இந்திய தேசம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. Hallelujah. And do you know one more thing? இன்னொரு காரியம் சொல்றேன். 50% of India 50% இந்தியாவோட 50% is below the age of 28. 28 வயதுக்கு கீழே உள்ள இளைஞர்கள் 50% பேர் இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. Do you know what is the population of India? இந்தியாவுடைய மக்கள் தொகை தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லலாமா? 142 crore. So what is the half of that? 142 கோடி, அதுல பாதி 71 700. 71 crore people are below the age of 28. 28 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் இந்திய தேசத்துல சுமார் 71 கோடி பேர் இருக்கிறாங்க. So what have I come to tell you all the way from Delhi? இப்போ இதெல்லாம் சொல்றதுக்காக எதுக்கு நான் டெல்லிக்கு வந்திருக்கேன் தெரியுமா? I want to tell you, every Tom, Dick and Harry, Malayalis, they run behind nurses. I don't know what Tamil people are doing tech. Because in Kerala what happens is, we marry a nice nurse பொண்ணு and then பொண்ணுக்கு முன்னாடி அப்படி போயிடுவோம் நம்ம அங்கே அயர்லாந்து, யூகே, ஆஸ்திரேலியா போயிட்டு அப்புறம் அங்கே பாப்பானை பார்த்து வீட்டில் இருப்பாங்க. டெல்லியில் இங்கே இல்லை, இங்க இல்ல, டெல்லியில இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேரு அப்படியே ஒரு நல்ல பொண்ணையா கல்யாணம் பண்ணி அங்க போய் குழந்தைய பார்த்து வெளிநாட்டுல செட்டில் ஆகலான்னு அந்த நிலைமையில தான் மனநிலைமையில இருக்கிறாங்க. But I'm here to tell you that India needs young people like you to stand up
and stand for Jesus. ஆனால் இந்த நாள்ல உங்களுக்கு நிச்சயமா சொல்கிறேன், உங்களைப் போல இளம் வாலிபர்கள் தேவனுக்காக எழுந்து இந்திய தேசத்துல எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். I've not come here for the shawl. I've not come here for the shawl. ஏதோ சும்மா அந்த புகைச்சிக்காக சால்வெல்லாம் போட்டு கொடுத்தாங்க, அதுக்காக நான் வரல. You know, I understand that, you know, Pastor Robinson and everybody have a lot of respect for my father, but I have come to make sure that at least 5 of you will commit your lives to serve Jesus Christ in the nation of India. பாஸ்டர் ராபின்சன் உட்பட இருக்கிற எல்லா ஊழியர்களும் என்னுடைய தகப்பனார்கள் வைத்திருக்கிற நல்ல மரியாதை, அது நிமித்தம் எனக்கு கொடுத்துக்கிற வாய்ப்பு எல்லாம் தாண்டி நான் இங்க எதற்காக வந்திருக்கிறேன்னா, இங்க இருக்கிற கூட்டத்துல ஒரு 5 பேராவது கர்த்தருக்காக எழுப்பி இந்த இந்திய தேசத்துல தேவனுக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வந்திருக்கிறேன். Hallelujah. Can I come down? கீழே வந்துட்டுமா? Yes. I don't like this distance. இவ்வளவு தூரம் வேண்டாம்னு நினைக்கிறேன். I'm going to talk about something that திறன், பொட்டன்ஷியல், திறமை அல்லது திறனுங்கிற வார்த்தையின் மூலமா உங்களோட கூட பேச போகிறேன். everybody understand this word potential. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சதா? பொட்டன்ஷியல் சொல்லி பாருங்க. பொட்டன்ஷியல் திறன். இங்க எல்லாரும் ரொம்ப educated தானே, எல்லாருக்கும் potential தெரியுமா இல்லையா? How many know the word potential? What does it mean? Can you lift up your hands? எத்தனை பேருக்கு பொட்டன்ஷியல்ங்கிற வார்த்தை தெரியும்? உங்க கையை தூக்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல பொட்டன்ஷியல்ங்கிற வார்த்தை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சும்மா கை தூக்கி காட்டுங்க. நீங்க பாக்குறாங்க சர்ச்ல இதுதான் பிரச்சனை. ஆல்டர் கால் கேட்டாலும் இப்படி பார்க்குவான், யாரு முன்னாடி போவான், அதுக்கு பின்னாடி தான் போயிடுவான். கையை தூக்க சொன்னா கூட பக்கத்துல திரும்பி பார்த்துட்டு தான். If you know the meaning of potential, lift up your hand. உங்களுக்கு தெரியுதா கை தூக்க? பொட்டன்ஷியல்ங்கிற வார்த்தை தெரியுறவங்க மட்டும் கை தூக்க. Alright, great. ரைட், நல்லது. Let me ask you this question. இந்த கேள்வியை மட்டும் கேக்குறேன். What is the place that has the most power, knowledge and wisdom? ஞானம், வல்லமை அல்லது சக்தி, அறிவு, இது அதிகமா இருக்கிற ஒரு இடம் என்ன? இந்த கேள்வி. பார்க்கலாம். Power, knowledge, wisdom. Boys, education good? Yes. இது இருக்கிற ஒரு இடம். Huh? Power, knowledge, wisdom. Library very good? Okay. Anybody else? Boys are looking at you know when in the school teacher மாதிரி ஸ்கூல் டீச்சர் கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவா, அப்படி இப்படி ஐயோ என்ன கேட்க கூடாது, வேற எல்லாம் பார்க்கலாம், ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டா. அவர் ஐ கான்டாக்ட் பண்ண அப்படி டக்கு இந்த டீச்சர் கேட்டுருவான். இந்த கண்ணை பார்த்த உடனே நமக்கு புரியும் வரல. அதே மாதிரி வல்லமை அல்லது பவர், இந்த 3 வார்த்தைகளும் நிரம்பி இருக்கிற ஒரு இடம் என்ன? Youth, what? You know why? ஏன் தெரியுமா? Because in those graves, இந்த கல்லறைகளுக்குள்ளாக there were books that were never written. எழுதப்படாத பல புத்தகங்கள் கல்லறைகளுக்குள்ளாக உண்டு. In the lives of the people who have died. உள்ள அடக்கமடப்பட்ட நிறைய பேருடைய வாழ்க்கையில எழுதப்பையோ நிச்சயம் இல்லாமல் அவர்கள் மரித்து விட்டார்கள். புரியுதா? Many people did not do what they were supposed to do and they died, and that whole graveyard is full of so much of knowledge, so much of power to change this country, to change the world, so much of wisdom that would have changed our society, that would have changed the way we look at things. நம்முடைய தேசத்தையும் நம்முடைய இந்திய தேசத்தையும் நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்தையும் மாற்றக்கூடிய அளவுக்கு திறன் இருந்தது, அறிவு இருந்தது, எல்லா ஞானமும் இருந்த நிறைய பேரு அதை செய்யாமலேயே மரித்து விட்டார்கள். கல்லறைக்குள்ள அந்த கல்லறைகளை பார்க்கும்போது இப்படிப்பட்ட நபர்களால் அந்த கல்லறைகள் நிரம்பி இருக்கிறது தான் வேதனை. You know why that happened? அது ஏன் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? Because they didn't think that they had potential. அவர்களுக்கு எல்லாம் இருந்தும் கூட அதை செஞ்சு முடிக்க முடியும், சாதிக்க முடியுங்கிற அந்த திறமை இருக்குங்கிற எண்ணம் இல்லாததுனால எல்லாம் கல்லறைக்குள்ள போய் அடங்கிருச்சு. Many of you sitting here இங்க இருக்கிற நிறைய பேர் are thinking this. இதே போல ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அமர்ந்து இருக்கிறீங்க. What can I do in my life? என்னுடைய வாழ்க்கையில என்னால என்ன செய்ய முடியும்? I don't have money. என்கிட்ட பணம் இல்லையே. I don't have good education. ஒரு பெரிய அளவுக்கு படிப்பு இடத்துல இல்ல. I don't have a good job. என்கிட்ட ஒரு நல்ல வேலை இல்ல. My father and mother, my father drives auto rickshaw. எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாங்க, எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க. He's doing a labor work. ஏதோ ஒரு கூலி வேலையாளராக எங்க அப்பா. We have no money. எங்களுக்கு பணம் இல்ல. I will die like this. இப்படியே நான் சாகணும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. If that's the way you're thinking, இப்போ இது
will be added to that graveyard. ஒருவேளை இதே மனநிலைமையில இருந்தீங்க, நான் சொன்ன அந்த கல்லறைக்குள்ளாக இதே மனநிலைமையோட போய் படுத்துக்க வேண்டியதான். Today I want to talk to you about potential. இன்றைக்கு திறன் அல்லது ஆற்றல் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட கூட உங்களோட பேச I போறேன். want you to write these words down that I'm saying. நான் சொல்ற வார்த்தைகளை எழுதிக்கிறீங்களா? கையில கொண்டு இருக்கிறது முடியும். What is potential? ஆற்றல் அல்லது திறன் என்றால் என்ன? Are you ready? எழுதிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? Potential is dormant ability. பொட்டன்ஷியல் திறன் என்பது செயல்படுத்தப்படாத ஆற்றல் அல்லது செயல்படுத்தப்படாத செயல்கள். It is untapped power. இன்னொரு பக்கத்துல அது பயன்படுத்தப்படாத சக்தின்னு சொல்லலாம் அல்லது ஆற்றல்னு சொல்லலாம். It is unused success. இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத வெற்றிகளை திறன் என்று சொல்லுகிறோம். It is unused talent. இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத தாளந்துகளை திறன் என்று சொல்லுகிறோம். So what is potential? இப்போ கொஞ்சம் திரும்பி பாருங்க, திறன் அல்லது பொட்டன்ஷியல் என்றால் என்ன? அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிக்கலாம். Potential is not what you are. Potential is not what you are today. இன்றைக்கு நீங்க இருக்கிற இந்த நிலைமையில உட்கார்ந்து இருக்கீங்களே, இது அல்ல பொட்டன்ஷியல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். But potential is what you could become tomorrow. நீங்கள் நாளைக்கு எப்படியாக மாற முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதற்கு பேர் தான் திறன் அப்படிங்கிற வார்த்தை. பொட்டன்ஷியல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். Did you understand what I'm saying? புரியுதா? புரியுதா உங்களுக்கு? Potential is not what you have done today. இன்றைக்கு என்ன செய்தீர்களோ அது அல்ல இந்த பொட்டன்ஷியல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். But what is potential? பொட்டன்ஷியல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் It is all that you could do tomorrow. நாளைக்கு உங்களால எதை சாதிக்க முடியுமோ அதுக்கு பேர் தான் திறன். Hallelujah. பயத்திறந்து. You know what that means? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? How many of you have a cycle? உங்கள்ட்ட எத்தனை பேருக்கு சைக்கிள் இருக்கு? All right. Do you need faith to get one more cycle? இன்னொரு சைக்கிள் வாங்குறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் வேணுமா? What are you praying for? எதுக்காக ஜெபம் பண்றீங்க? Am I right? So potential is not what you have today. இன்னைக்கு உங்க கையில வச்சிருக்கிற சைக்கிள் இருக்குல்ல, அது பேரு பொட்டன்ஷியல் இல்ல. Potential is what you could have tomorrow. நாளைக்கு அதை விட பெருசா பைக் வாங்கணும்னு சொன்னார்ல, நாளைக்கு என்ன உங்க கையில வைத்திருக்க முடியுமோ அந்த எண்ணம் தான் பொட்டன்ஷியல். Hallelujah. Amen. Now where do we get this potential from? இந்த அதாவது இந்த திறனை நாம் எந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? I want to show to you through the word of God தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில வசனங்களோட கூட கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். that our God is the God of potential. நம்முடைய தேவன் ஆற்றல் மிகுந்தவர். Amen. ஆற்றல் மிகுந்த தெய்வம். எல்லாம் சொல்லுங்க. Let me show you that in the word of God. இன்னைக்கு வேத வார்த்தையில அது சம்பந்தப்பட்ட வேத வசனங்களோட கூட காட்ட விரும்புகிறேன். Everybody open your Bible to Genesis chapter 1. ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொடுங்கள். Verse 11. 11வது வசனம். 1:11. அப்பொழுது தேவன் வாசி. பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் சாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. Amen. What does it say in verse 11? 11 பூமியானது புல்லையும் Yeah. அது அப்படியே ஆயிடுச்சு. So I'm going to read it in English for you. ஆங்கிலத்தில் வாசிச்சோம். Yeah, go ahead. வாசிங்க. And God said, Yeah. let the land produce vegetation, Yeah. seed-bearing plants and trees on the land that bear fruit with seed in it. according Stop. to the very Thank you. Stop. It says the earth sprout vegetation, பூமியானது புல்லையும் பூண்டுகளையும் plants yielding seed, விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் and fruits and trees bearing fruit, கனிகளையும் கனி தரும் விருட்சங்களையும், which is in their seed. அது எப்படின்னா தங்கள் விதைகளை உடைய கனிகளை அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுவாங்க. கனிகளை உடைய விதைகள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. Did you understand that? விதைகளை உடைய கனிகள்ங்கிற வார்த்தை. What the verse is saying is God gave the ability of every fruit and vegetation to bear more fruit in the seed that is within the fruit.
ஒரு பழமோ அது ஒரு கறியோ காய்கறியோ ஒரு பழமோ அது தானா உற்பத்தி ஆவதற்காக கர்த்தர் அதற்குள்ளாக நிறைய விதைகளை வைத்து அது தனக்குள்ளாக இருந்தே ஒரு பெரிய பெருக்கத்திற்குள்ளாக போவதற்கான வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். Hallelujah. Did you understand that? எத்தனை பேர் சொல்ல முடிகிறீங்க? I never saw that verse like that. இந்த வசனத்தை இப்படி வாசிச்சதில்லை. Because what God is saying, that God has put the potential of that fruit inside that fruit as a seed. இன்னொரு பழத்தை உருவாக்கக்கூடிய இன்னொரு கனியை உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த பழத்திற்குள்ளாக இருக்கிற அந்த விதைகளுக்குள்ளாகவே தேவன் வைத்திருந்தார். அதற்குள்ளாகவே இருந்தது. ஆமென். Hallelujah. You know what that means? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? God only made one tree. ஒரு மரத்தை மாத்திரமே கர்த்தர் உருவாக்கினார். Then the tree bore fruit. அந்த மரத்திலிருந்து பழங்கள் கனிகள் வெளிவந்தது. Then the fruit fell down. அந்த பழங்கள் கீழே விழுந்தது. And then in that fruit there was another seed. அந்த பழங்களிலிருந்து விழுந்த அந்த விதைகள் கீழே And விழுந்தது. out of that seed another tree was formed. அந்த விதைகளிலிருந்து அடுத்த மரம் உருவானது. Then the fruit came out. மறுபடியும் அதிலிருந்து பழங்கள் விழுந்தது. Then seed. மறுபடியும் அங்கிருந்து விதைகள். Then tree. அங்க மறுபடியும் மரங்கள். Then fruit. விதைகள். Then seed. விதைகள். Then fruit. மறுபடியும் பழங்கள். Then tree. மறுபடியும் மரம். And quickly you saw a whole forest had come out of a small fruit. அந்த மரம் பழம் விதைகள் இருந்து சுற்றி சுற்றி அந்த ஒரு செயின் மாதிரி போய் ஒரு பெரிய தோட்டமாக ஒரு பெரிய காடாக அது மாறினது. Hallelujah. Did you understand what I'm saying? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? That is the potential that I'm talking about. இதுதான் அப்படிப்பட்ட ஆற்றலை குறித்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். God is a God who believes in potential. தேவன் தனக்குள்ளான ஆற்றலை நம்பினவர். I'll give you one more example. இன்னொரு வார்த்தைகளோடு கூட பேசுறேன். What is the population of the world? உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை என்னன்னு சொல்லுவாங்க? என்ன? 8.2 8.2 billion people. 820 கோடி மக்கள். Do you know how many God made? One. இவ்வளவு மக்கள் தொகைக்கு நடுவுல தேவன் படைத்தது ஒரே ஒரு மனிதனை. Did you understand what I'm trying to say? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? God is a God who believes in potential. தேவன் தன்னுடைய ஆற்றலை நம்புகிற தெய்வம். God is a God who believes in potential. தனக்குள்ளாக இருக்கிற ஆற்றல் திறனை நம்புகிற தெய்வம். What does that mean? அதுக்கு அர்த்தம் That God has put the seed of your growth inside of you. தேவன் உங்களுடைய வளர்ச்சிக்கான விதைகளை உங்களுக்குள்ளாகவே வைத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Now, the question is, இன்னொரு என்னன்னா, you must be sitting here and saying, I have nothing. சிலர் இப்படி பேசிட்டு இருக்கலாம், எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த இடத்துல நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். Anna, very easy for you to say big things. இப்படிலாம் நீங்க வந்து பேசுறது ரொம்ப ஈஸியா தான் இருக்குனே. You went and studied in America. நீங்க அமெரிக்கால போய் படிச்சிட்டு வந்த ஆளு இல்ல, நீங்க பேசுறது இப்படி தான் இருக்கும். I can see you have Apple Watch also. கையில இருக்கிற ஆப்பிள் வாட்சை பாக்குறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். It's easy for you to say anything, no? உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன, சாதாரணமா நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிருவீங்க. But I want you to know something. ஆனா உங்களுக்கு நான் சிலவற்றை நான் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். We need to understand how to tap into this potential, right? இப்போ நம்ம அந்த ஆற்றலை எப்படி பெற்றுக்கொள்வதுங்கறத நம்ம பார்க்க போகிறோம். How many of you believe that the greatest engineer, you know, the CEO of Google? கூகுளுடைய CEO அவருடைய பேர் தெரியுமா? பொறியாளர். Where is he from? If I ask you, will you be the next CEO of Google? இப்போ உங்கள்ட்ட நான் கேக்குறேன், அவர் தமிழ்நாட்டுல இருந்து உருவான ஒரு கூகுள் CEO இருந்தா அடுத்தது இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் எழுப்ப முடியுமான்னு கேக்குறேன் உங்கள்ட்ட. இல்ல. ஐயோ நாங்கலாம் Not then failed. Okay. That's a problem with Christians. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. Your vision sucks. உங்களுடைய தரிசனம், What is your vision? தரிசனம் என்ன? I'm telling you today, each one of you, if your vision is impossible for you, don't even take it to God. ஐயா தயவு செய்து ஒரு காரியத்தை சொல்றேன், தம்பி தங்கச்சி கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய தரிசனம் செய்து முடிப்பது கடினம்னு நீங்களே நினைச்சிட்டீங்கன்னா அதை தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிடாதீங்க. Many Christians have a small vision, almost like they are going to get Swachh Bharat tax on their vision. ஏதோ இந்த ஸ்வச் பாரத்துக்கான ஒரு பெரிய அந்த டாக்ஸ் பெறக்கூடிய அளவுக்கு தான் தரிசனமே வச்சிருக்கோம். Amen. You said you have a cycle, right? நீங்க சொன்னீங்க அடுத்த ஒரு சைக்கிள் வாங்கிடலாம்னு சொன்னீங்களோ? Do you want to fast and pray for one more cycle? ஒரு சைக்கிள் ஏற்கனவே இருக்கு, இன்னொரு சைக்கிள் வாங்குறதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கணுமா? You want Activa? இன்னொரு ஆக்டிவா வேணுமா? அதுதான் பிரச்சனை. Activa வேண்டாம். ஆக்டிவ் சைக்கிள் ஆக்டிவா வேணும். ஆண்டவர் Activa தயாரா இருக்கா, அப்புறம் வேண்டாம். ஆண்டவரே ஆக்டிவா தரணும்.
சைக்கிள்ல கடைசி வரைக்கும் சைக்கிள். What I'm trying to tell you is this. You need to have a big vision. உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய தரிசனம் தேவை, தொலைநோக்கு பார்வை தேவை. Amen. The word of God says without vision people perish. தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். Your job is to dream. உங்களுடைய வேலையே இப்படிப்பட்ட தரிசனங்களை பார்ப்பதுதான். To make it happen is God's problem. இந்த தரிசனத்தை இப்ப நீங்க கண்கள கனவு கண்டு கொண்டே இருங்கள், பார்த்து கொண்டே இருங்கள். அதை செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தம். Coming back to potential. ஆற்றல் என்ற வார்த்தைக்கு நேரா வருகிறேன். How can we reach our highest potential? எப்படி நமக்குள்ளாக இருக்கிற அந்த மிகுந்த திறனை வெளிக்கொண்டு வருவது? Let me explain that to you. அது உங்களுக்கு நான் விளக்குகிறேன். There's this word that is talked about when God is called Omni. Omni. அந்த OMN Omni அப்படிங்கற அந்த வார்த்தையை தேவன் பயன்படுத்துறத பார்க்க முடியும். தேவனை குறித்து சொல்லப்படுற வார்த்தை. There's this word called omnipotent which is attributed to God. இப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற வார்த்தை omnipotent. You know what that means? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? Omni means all. எல்லாம். இந்த omni OM என்னங்கற வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. எல்லாம் அப்படிங்கற வார்த்தை குறிக்கும் அது. Potent means potent அப்படிங்கற வார்த்தை powerful. அது பவர், வல்லமை உள்ளது. Might, சக்தி உள்ளது. strength, energy. பலன் உள்ளது. அது ஆற்றல் மிக்கதுங்கற வார்த்தை குறிக்கும். There's this word called omnipotent which means all powerful, all strong, all energetic. That's a word that is given for God. அந்த omnipotent அப்படிங்கற வார்த்தை தெய்வத்திற்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் மிகுந்தவர், எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர்ங்கற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You know what that means? உங்களுக்கு அது தெரியுமா அந்த வார்த்தை என்னன்னு புரிஞ்சுதா? God is all powerful all the time. தேவன் எல்லா நேரங்களிலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. That means அதுக்கு அர்த்தம் when God created this world, தேவன் இந்த பூமியை படைத்தபோது imagine each one of us. நம்மள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. 6 days God made everything that we 6 see. நாட்களாக நீங்கள் பார்க்கிற எல்லாவற்றையும் படைத்தார். And in 7 days he took a rest. 7வது நாள் ஓய்வெடுத்தார். And we will think, நம்ம நினைச்சிட்டு இருப்போம், oh maybe God is a bit tired. ஒருவேளை 7வது நாள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு போல, சோர்ந்துட்டாரு போல, அதனால 7வது நாள் ரெஸ்ட் எடுத்துட்டாரு யோசிச்சிருக்கலாம். He worked a lot of work. நிறைய வேலை செஞ்சதுனால ஓய்ந்திருப்பாரோ? No. இல்லங்க. When God's name is omnipotent, after making the sun, moon and stars, after making man and woman, after making the mountains and the seas, he is still at 100% charge. தேவன் சர்வ வல்லமையுள்ள omnipotent என்ற வார்த்தையை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் சூரியனை, சந்திரனை, இந்த பூமியில நீங்கள் பார்க்கிற எல்லாவற்றையும் மனுஷனை உருவாக்குனதுக்கு அப்புறமும் இன்னும் எதையும் செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. Amen. Because sometimes when our charge of our iPad finishes, what do? ஒருவேளை நம்ம கையில் இருக்கிற ஐபேட் போனுடைய சார்ஜ் போயிடுச்சுனா என்ன பண்ணுவோம்? Charge, because we have to recharge it to 100%, right? மறுபடியும் அந்த 100% வருவதற்கு நம்ம சார்ஜ் பண்ணுவோம். Ayyo, but God, there's no power loss because God is always 100% charge. இது நம்ம தான் அந்த வேலையை தொடர்ந்து செய்யணும். ஆனால் தேவன் ஒருபோதும் அவர் குறைவதே இல்லை. அவர் எப்பொழுதுமே 100க்கு 100 ஆற்றல் மிக்கவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஆற்றல் ஒருபோதும் குறைவதில்லை. ஹalleluya. So what does that mean? அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். So when somebody is in church சபைக்குள்ள இருக்கிற ஒருவர் and when he lifts up his hand ஒருவர் கரங்களை உயர்த்தும் பொழுது and says, Jesus come into my life, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு வந்தான்னு சொல்லும் பொழுது so you know what happens? அது என்ன நடக்குதுன்னா That omnipotent God through the power of the Holy Spirit will come into me and that 100% charge will come inside of me and all things are
நம்மளை கேட்ட அந்த ஒரு வார்த்தை தான், என்னாலதான் முடியலப்பா அப்படின்னு சொல்லிடுவோம்ல. I want you to know that if the Prime Minister can be a chai wala, நம்ம இடத்துல இருந்த நம்முடைய பிரதமர் இருந்துட்டு இருந்தார் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்டவர் இப்படி வரதா இருந்தா, what cannot a child of God be? ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் எதை செய்ய முடியாது? What? எதங்க செய்ய முடியாது? We need to believe that greater is He that is in me than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற சிந்தை நமக்குள்ளாக வரும். Hallelujah. ஆமென். If you're not understanding anything, say hallelujah. எதுவுமே புரியலன்னா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். பாத்தியா? எனக்கு தெரியும் யாரும் ஏமாத்துப்பா அதுல அல்லா சர்ச்ல யாருக்கும் புரியல. ஹalleluya சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஒண்ணுமே புரியலையோ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பசங்க தான் சொன்னாங்க இந்த தடவை. ஓகே. உசராயிடு. இந்த சைடு. So what are you understood what is potential? இப்போ உங்களுக்கு புரிந்த அந்த ஆற்றல் திறனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். Yes. Did you understand where we get potential from? இப்படிப்பட்ட ஆற்றல் யார் இடத்துல நம்ம பெற்றுக்கொள்கிறோம்ன்றது புரிந்தவர்கள். Amen. And do you know that once that potential comes, you can do anything that you never thought could happen? அப்படிப்பட்ட ஆற்றல், அப்படிப்பட்ட திறன் நமக்குள்ளாக தேவன் மூலமாக வரும் பொழுது இதுவரைக்கும் யாரும் யோசித்திராத காரியங்களை நம்மால் செய்து முடிக்க முடியும். ஆமென். Amen. Let me tell you some hindrances that will stop your potential. சரி, இப்போ இப்படிப்பட்ட ஆற்றலை வெளிப்படுத்த முடியாதபடி, இப்படிப்பட்ட உடைய திறன்களை வெளிப்படுத்த முடியாதபடி இருக்கிற தடைகள் என்ன, அதை உங்கள்ட்ட பேச போறேன். I want you to take out Numbers chapter 14. என்னாகமத்தினுடைய புத்தகம் 14வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக்கலாமா? என்னாகமம் 14. Let's read verse 3 and 4. 3-4 வசனங்களை யாராவது ஒருத்தர் வேகமா வாசிக்கலாமா? என்னாகமம் 14:3-4. நாங்கள் கட்டளைத்தால் வழியும்படிக்கும் எங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாக்கும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர். The biggest hindrance to your potential. இப்போ நீங்கள் வளர முடியாதபடி, நம்முடைய ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமை வெளியே வர முடியாதபடி இருக்கிற அந்த தடை, பெரிய தடை என்ன தெரியுமா? Is looking back at yesterday. நேற்று என்ன நடந்துச்சுங்கிறது திரும்பி பாருங்க, பழச திரும்பி பார்க்கிற எண்ணம். What is happening in this? இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்களா? என்ன நடந்துச்சுன்னு கவனிச்சீங்களா? God is taking you to the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நேராக தேவன் ஜனங்களை நடத்தி செல்கிறார். And God is taking you them to a land of promise. வாக்குத்தத்த பூமிக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி செல்கிறார். But when they are faced with adversity, ஆனா அந்த இடத்துல அவர்கள் எதிராளிகளை சந்திக்கும் போது what do they do? அவங்க என்ன சொன்னாங்க? What does it say in verse 4? அவங்க அந்த 4வது வசனத்துல ஒருவேளை நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு 4வது வசனத்தை படிக்க எகிப்துக்கு திரும்பி போவோம் பாருங்கள். Always remember, if you are the person who is always going to look back, you will never reach your potential because your potential is in front of you. இது ஒண்ணு மாத்திரம் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எப்போலாம் திரும்பி இப்படிப்பட்ட பழைய காரியங்களை பார்த்து திரும்ப பார்க்குறீங்களோ உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆற்றலை பயன்படுத்த முடியாது. அது உங்களை முன்னேற்றத்துக்கு நேராக கொண்டு செல்லாது. If you are going to keep on talking about what happened in 1995 and cry about it in 2025, you will never reach your potential. 1995 வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு ஐயான்னு ஒப்பாரி வச்சு அதே கதையை 2025 பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அடி கூட முன்னேறி போக முடியாது. Amen. I want to tell you one more thing. இன்னொரு காரியம் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். If you live in your past successes as well, you will not reach your potential. இதே போல இப்படிப்பட்ட வருத்தங்களை, பழைய வருத்தங்களை சொல்றதும் பிரச்சனை. ஏற்கனவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு நல்ல வெற்றியை பத்தியே இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டீங்கன்னா அதுவும் உங்களை முன்னேற்றத்துக்கு நேராக கொண்டு போகாது. You see these guys who have a photo with the chief minister. நீங்க சிலர்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த சிஎம் ஓட கூட எடுத்த போட்டோஸ்லாம் வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? எப்படி எடுத்தது யாருக்கும் தெரியாது. இப்படியே டக்குன்னு போய் யார போட்டோ அப்படி எடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அப்படி ஆபீஸ்ல அந்த போட்டோ போட்டுருவான். அந்த அவசர கோலத்துல போய் எடுத்த அந்த ஒரு செகண்ட் எடுத்த போட்டோ
வச்சிருவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க அவர் சொல்லுவா பாத்தியா என்ன ஃப்ரெண்ட் தான். யார் வந்தாலும் தான் இந்த பாரு சிஎம் ஃப்ரெண்ட் தான் இந்த போட்டோ காமிச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பான். ஜெயலலிதா இந்த அக்கா. எம்ஜிஆர் என்னோட அண்ணா. பாத்தியா பாத்தியா இப்படி they milk many people. அந்த ஒரு போட்டோ வச்சு நான் பண்ற அட்டகாசம் ரொம்ப மாசம் இருக்கு. I want to tell you your past successes, if you're going to keep on talking about 1995 I did a healing crusade, 1999 I did a big program, in 2003 I got 90%. If you're going to talk about your past successes, you will never reach where God wants you. 1995 ஒரு பெரிய கன்வென்ஷன் நடத்தினேன். 1999 இன்னொரு பெரிய காரியத்தை பண்ணேன். 2005 ஒன்னு நடத்தின இதையே சொல்லிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு அடி முன்னால போக முடியாது. நம்மளுடைய ஆற்றலை திறனை வெளிக்கொண்டு வர முடியாது. Your potential is ahead of you. ஐயா உங்களுடைய பொட்டன்ஷியல் உடைய திறன் என்பது உங்களுக்கு முன்பாக இருக்கு, பின்னால இல்ல. Forget about those people who are pulling you back. உங்களை பின்னால இழுத்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட நபர்களை மறந்து விடுங்க. Forget those friends. இப்படிப்பட்ட நண்பர்களை விட்டுருங்க. Who are always என்ன எதுக்கு எக்ஸாம் பண்ண போற இன்னுமே ஆகல இல்ல என்ன பண்றது ஐயா விட்டுறீங்க இங்கிலீஷ் தெரியா எதுக்கு இங்கிலீஷ் நீங்க கத்துற அது ஒண்ணும் ஆகாது. Let us get behind this. இப்படி பேசிக்கிட்டு திரியறவன உங்களை பின்னால துரத்தி விட்டுருங்க. அவங்க கிட்ட வரவே கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? இங்க பிரச்சனை கிடையாது, டெல்லி ஆட்காரங்க தான். நீங்க நல்லவங்க, நீங்க எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க. நான் டெல்லியில பத்தி பேசிட்டு இருக்கோம். புரியுதா? இங்க யாருமே அப்படி இல்ல. இங்க எல்லாம் சூப்பரா எல்லாம் ஒரே முன்னேற்றம் தான். If you want to reach your potential, உங்களுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த வேண்டுமா? you need to go forward. நீங்க முன்னால போங்க, பழச பார்க்க வேண்டாம், திரும்பி பார்க்க வேண்டாம், பின்னால நடந்ததை பார்க்க வேண்டாம். Amen. ஆமென். If your yesterday looks better than your tomorrow, நாளைய தினத்தை விட ஒருவேளை உங்களுடைய நேற்றைய நாள் நடந்த போன சம்பவங்கள்லாம் பெருசா தெரிஞ்சதுன்னா you will never reach your potential. நாளைக்கு என்ன பெருசு, நேத்து நான் தான் சாதிச்சுட்டேனேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த திறனை முழுவதுமாக வெளிக்கொண்டு வர முடியாது. புரிஞ்சவங்க மட்டும். Hallelujah. Our yesterday is gone. நேத்துங்கிறது முடிஞ்சு போச்சுங்க, பழச ஒழுங்குது. We are looking ahead. நம்ம முன்னேற்றது நம்ம வரப்போகிற மேன்மைக்காக பார்த்துட்டு இருக்கிறோம். Vision looks forward. தரிசனம் என்பது முன்னால இருக்கிறத பார்க்கிறது தான். So if you have got good marks in your 12th, 12வது படிக்கிறதுல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் நல்ல மார்க் எடுத்தேன். better marks in your bachelor's. நீங்க அந்த எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இதை விட நல்ல மார்க் அடுத்த பாடத்துல எடுக்க முடியும். Then you need to get better marks in your masters. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க முதுகலை பட்டம் படிக்கும் பொழுது அடுத்த மேற்கொண்டு பிஜி பண்ணும் பொழுது இன்னும் நல்ல மார்க்ஸ் பண்ண முடியும். Because I want you to know your potential will only end when you die. உங்களுடைய திறன், உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆற்றல், உங்களுக்காக இருக்கிற அந்த செயல்திறனுங்கிறது நம்ம எப்ப சாகரமோ அன்னைக்கு தான் அதுக்கு முடிவே தவிர அது வரைக்கும் அதுக்கு முடிவு என்பது கிடையாது. Hallelujah. Don't believe what anybody else says about you. பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி என்ன சொல்றாங்களோ அதை பத்தி மதிக்காதீங்க, அது தேவையில்லை. You can ask your own pastor. உங்களோட கூட பாஸ்டர் நீங்க கேட்டு பாருங்க. There's Pastor Santosh here. சந்தோஷ் பாஸ்டர் வந்திருக்காங்க. He knew me when I was a small boy. சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும். He knew I was always behind my mother. எப்பொழுதுமே அம்மாவுக்கு பின்னாலேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு தம்பி I தான். would always sit with my mother. எப்பொழுதுமே அம்மா கூட தான் உட்கார்ந்திருப்பேன். I walk with my mother. எப்பொழுதுமே அம்மாவை சுத்தி தான் வருவேன். Never open my mouth. இப்படி வாய் திறந்து பேசுனதே கிடையாது. From 0 to 27 I've never preached in my life. 27 வயசு வரைக்கும் பிரசங்கமே பண்ணதில்லை. The only preaching I did is because my mother would say in happy birthday go and say a testimony in the church. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுப்பா ஒரு சாட்சி சொல்லி அம்மா சொன்னதுனால முன்னால நின்று 2 வார்த்தை பேசியிருக்கேன். So I say thank you God for this wonderful day. Thank you for praying for me. God bless you. God has given me one more year. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு கொடுத்த புதிய பாட்டுக்காக நன்றி சொல்கிறேன். கடந்த வருடம் கனி மொழி பார்த்து That's it. இவ்வளவுதான். But you all are 10 times better than me. ஐயா இதுக்கு தம்பிமா தங்கச்சி பாரு, என்னை விட நீங்க 10 மடங்கு பெரியவர்கள், மேலானவர்கள். Hallelujah. But I changed, you know how? Not because my dad told me, hey, go for it, go for it. எங்க அப்பா வந்து என்ன பக்கத்துல பாப்பா பரவாயில்லப்பா நீ போ முன்னாடி முன்னேறு அப்படி சொன்னதுனால முன்னால போகல. I believe that God has called me for something great. ஏதோ ஒரு பெரிய நோக்கத்துக்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார் அந்த எண்ணம் எனக்குள்ளாக இருந்தது. அதை நான் நம்பினேன். And I tell you right now, I can
2014 எப்பொழுது நான் அமெரிக்க தேசத்துக்கு இந்தியாவுக்கு திரும்ப வந்தேனோ, I tell everybody that I will build the most influential church in the city of New Delhi. நியூ டெல்லியில, புது டெல்லியில இதுவரைக்கும் இல்லாத ஒரு நல்ல திறமுள்ள ஒரு சபையை உருவாக்குவேன் என்கிறத நான் சொல்லிக்கொண்டே I இருக்கிறேன். cannot do it by myself, அது என்னுடைய சுயத்தினால் முடியாது. but the omnipotent God who lives inside of me can do more than that. எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாலே இதை செய்து முடிக்க முடியும் என்பதை நான் அறிகிறேன். God can use a donkey like me. என்ன போல ஒரு ஆளை கர்த்தர் பயன்படுத்த முடியுமா? എന്നെ പോലത്തെ ഒരു കഴുതയെ കാണുന്നവർക്ക് ഉപയോഗിക്കാൻ என்ன போல ஒரு கழுதையை கர்த்தர் பயன்படுத்த முடியுமானா? God can definitely use. நிச்சயமாக உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். Can definitely use. நிச்சயமாக உங்களை பயன்படுத்த முடியும். And I want to tell you today, இந்த செய்தியை கொண்டு நான் பேச we விரும்புகிறேன். are the only church in New Delhi. நாங்க We are the only church in New Delhi நியூ டெல்லியில இருக்கிற ஒரே சர்ச் நாங்க தான். that we have our own building. சொந்த பில்டிங் இருக்கிற சர்ச் நியூ டெல்லியில நம்ம சர்ச் மட்டும் We தான். have 500 people in that church. 500 பேருக்கு மேற்பட்ட விசுவாசிகளுடைய சபையில் உண்டு. When I came in 2015, there were only 80 people. 80 பேர் தான் இருந்தாங்க. 2014 அந்த சபையில வெறும் 80 பேர் இருந்தாங்க. But God gave me the desire to build something out of nothing. இதுவரை ஒன்றும் இல்லாமல் இருந்து ஏதோ ஒன்றை கட்டி எழுப்புவதற்கான அந்த வாஞ்சை கர்த்தர் எனக்கு தந்தார். Not because I am intelligent, ஏதோ நான் ஞானி அப்படின்னு பேசல, not because I'm a good preacher, ஏதோ நல்ல பிரசங்கியாருங்கறால இல்ல, but it is because the God that is living inside of me is greater to do anything that He wants. எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் மிகுந்த தெய்வம் எனக்குள்ளாக இருக்கிறாரே, அவரை கொண்டு இந்த வளர்ச்சியை கர்த்தர் தந்திருக்கிறார். The next scientist is sitting right here. அடுத்த பெரிய சயின்டிஸ்ட் இந்த இடத்துல இருந்து உட்கார்ந்திருக்கீங்க. The next businessman is sitting ஒரு right பெரிய here. தொழிலதிபர் உங்க பக்கத்துல யாரோ உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. Oh, the next astronomer is sitting here. இங்க இருக்கிற ஒரு பெரிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் யாரோ ஒருத்தர் இந்த கூட்டத்துல இருக்கிறீங்க. Do you believe that? நம்புறீங்களா இல்லையா? Do you believe that? நம்புறீங்களா? The next D. Mohan is sitting right here. பாஸ்டர் டி மோகன் போல ஒரு வல்லமுள்ள ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இதே கூட்டத்துல யாரோ ஒரு உண்டு. Do you believe that? நம்புறவங்க மாத்திரம் நம்பலையா? நல்லா நம்புறீங்க போங்க. Believe it. நம்புங்க. God is going to do it. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். Finally, what do I want to end by saying? என்னுடைய வார்த்தைகளை முடிக்க விரும்புகிற இறுதியாக, In order for you to begin your journey of potential, உங்களுடைய இந்த திறமிக்க அல்லது ஆற்றல் மிக்க ஓட்டத்தை பயணத்தை தொடங்குவதற்கு one last thing I want to say. ஒரு கடைசி வார்த்தை உங்களோட சொல்ல விரும்புகிறேன். You need to go with what you have. உங்களிடத்துல என்ன இருக்குதோ அது போல நீங்க முன்னேறி செல்லுங்க. Hallelujah. I want to end by this small thing that I want to say. ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Do you know God called Moses? மோசேயை தேவன் அழைத்தார். Do you know he's the only man in history அந்த that relocated 20 lakhs of people without picking up a sword? ஒரு பட்டையை கூட கையில எடுத்து கொள்ளாம கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போன திறமிக்க ஒரு நபர் மோசே. சரித்திரத்தில் இவரை போல யாருமே கிடையாது. Amen. Do you know what God told Moses? தேவன் மோசே இடத்துல என்ன சொன்னாரு தெரியுமா? You remember that verse? அந்த வசனத்தை நினைவு கூறுவீர்கள். When he goes to Moses மோசே கிட்ட போகும்போது and he says, "Let my people go." என்னுடைய ஜனங்களை போக விடு. When we read that, அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது மோசேயுடைய அந்த வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் வாசிக்கும் பொழுது we think that that's going to be like a Rajnikant kind of a scene. அது ஒரு பெரிய கதாநாயகனை போல இல்ல. You know how it seems to me? அது எனக்கு எப்படி தெரியுமா? Moses will come with a stick மோசே அப்படி பட்டயத்தோட வந்து கோலோட வந்து நிற்கிறார். and he look at Pharaoh. அப்படி பார்க்குற இந்த ஸ்டைல்லே பாருங்க. Hey! ஏ பார்வோனே, God says, "Let my people go." தேவன் சொல்லுகிறார் என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு. Am I right? புரிஞ்சதா? இப்படிதானே பேசியிருப்பாரு. But do you know how Moses actually spoke? ஆனா எப்படி பேசினார் தெரியுமா? This is my own. It's not in the Bible. Don't பைபிள்ல இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காதீங்க. wrong சந்தேசம் கொடுக்குறாங்க பாஸ்டர் எல்லாம் தப்பி விட்டுருவாங்க. சரி, பைபிள் எல்லாம் நான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. இப்படிதான் பேசியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு இடம். He would have said, let my people go. என்னுடைய ஜனங்களை ஆராதிக்க விட்டு சொல்லி இப்படி திக்கி 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 தான்
மோசே பேசியிருக்கான். Hallelujah. ஆமாம் இல்லையா? ஆமென். But did he stop? ஆனா இவ்வளவு தூரத்துக்கு குறைபாடு இருந்தும் அந்த இடத்துல அவரை ஏதாவது தடுக்க முடிஞ்சதா? No. Today what am I trying to tell you? நான் சொல்ல ஒரு முக்கியமான காரியம், What has God given you? தேவன் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரோ That is the starting point of your potential. உங்களுடைய முழு ஆற்றலும் உங்களுடைய முழு திறமையும் வெளிவருவதற்கு கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற சின்ன காரியம் இது ஒரு ஆரம்பம். Hallelujah. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What am I going to end today by? இறுதியாக I want to pray for people who want to unlock their potential through the power of the Holy Spirit. இது வரைக்கும் ஏதோ செய்யணுங்கிற ஆசை இருந்து எதையும் செய்ய முடியாம இருதயத்தில் வெறும் இயக்கங்களாக இருக்கிற உங்களுக்காக, அப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூட இருக்கிற தம்பிமார் தங்கச்சிக்காக நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் நான் ஜெபிக்க போகிறேன். Amen. I want, you know, if you remember anything today or not, இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம், உங்களுக்குள்ள மனசுல பேசின காரியங்கள் ஏதாவது நினைவு வருதா? we think that we cannot do anything. அந்த நேரத்துல நமக்குள்ள உள்ள நினைப்பு என்னன்னா, என்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற நினைப்பு வந்துருது. But I want to tell you today, God cannot do anything on earth without us. ஒரு காரியத்தை தெளிவா சொல்ல விரும்புறேன், நம்மை இல்லாம தேவன் இந்த பூமியில இது செய்ய மாட்டார். This is another preaching for another day. இன்னொரு நாளைக்குரிய இன்னொரு பிரசங்கம். But I want to let you know அந்த today, if you're willing to say, God, I want to do something great for God. நீங்க இப்போ சொல்ல முடியுமா, ஆண்டவரே உங்களுக்காக நான் பெரிய ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன் சொல்லி சொல்ல விருப்பப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? I want you to know, New India Church of God இந்த நியூ இந்தியா திருச்சபையில was started by Pastor V. Thambi and my father. பாஸ்டர் தம்பி என்ற என்னுடைய தகப்பன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட சபை. My father left his house with only a bag of tracts. ஒரு கை நிறைய கொஞ்சம் கைப்பிரதிகளை மாத்திரம் எடுத்துட்டு வீட்டு விட்டு வெளியே வந்தவர் தான் என்னுடைய தகப்பனார். No money, பணம் இல்லை, no backing, பின்னணி அப்படின்னு சொல்லிக்கிறவர் ஒண்ணுமே கிடையாது. nobody to invite. யாருமே அழைப்பு கொடுக்கவில்லை, வாங்க இந்த ஊழியம் பண்ணுங்க கூப்பிடல. But there was a dream. நமக்கு ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையும் இருந்துச்சு. There was a heart that was willing to do something. எதையாவது ஒரு காரியத்தை பெருசா சாதிக்கணுங்கிற அந்த இருதயத்தின் இருந்தது. Today we have 4,500 churches in India. இன்னைக்கு 4,500 சபைகளை கர்த்தர் தேசத்தில். How did that happen? அது எப்படி நடந்தது? We believed that God can do something amazing. பெரிய காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார்ங்கிற அந்த எண்ணத்தை நாங்கள் நம்பினோம். அந்த வார்த்தையை நாங்கள் நம்பினோம். What do you believe you can do? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் இவ்வளவு என்ன செய்ய முடியுங்கிறத நம்புறீங்க? I'm here to unlock somebody's potential. சிலருடைய ஆற்றலை அவிழ்த்து விட விரும்புகிறேன், அதை கட்டவிழ்க்க விரும்புகிறேன். If you want God to increase your potential, தேவனுடைய இந்த திறனை வெளிப்பட்டு வருவதற்கு தேவன் ஏதாவது செய்யணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா, I want you to come forward and I would like to pray for you. இந்த வார்த்தை கவனிச்சுக்கோங்க. ஒரு அன்பான அழைப்பு. Please don't come because you know church people are so they want to come chumma, not like that. Who understood what I'm trying to say and who want God to change their life, to increase their potential, to become something great. I only want those. If that's one person, that's fine. இவ்வளவு நேரம் கேட்ட வார்த்தைகளை எத்தனை புரிஞ்சது? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு காரியத்தை கேட்குறாங்க, பாஸ் ஒரே காரியத்தை கேட்குறாங்க. எனக்குள்ள பெரிய பெரிய தரிசனம் உண்டு, திட்டங்கள் உண்டு, பெருசா செய்யணுங்கிற ஆசை உண்டு. ஆனா இன்னைக்கு அந்த எண்ணங்களை விட்டு மாற விரும்புகிறேன். எனக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு பெரிய ஆற்றலை வெளிப்படுத்த கர்த்தர் இடத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்கிற விரும்புகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் மாத்திரம் நீங்க முன்னால வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருத்தராக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து வழக்கமா நடக்கிற மீட்டிங்ல இந்த சும்மா வந்து நானும் வர்றேன் அப்படின்னு சேர்ந்து வர வேண்டாம். உள்ளுக்குள்ள பெருசா சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குமானால் நீங்கள் மட்டும் வரலாம், மற்றவர்கள் கண்களை மூடிக்கலாம். எல்லா கண்ணை மூடிக்கலாமா? God is going to change this nation with the young people in this city. தேசத்துல பெரிய மாற்றங்களை தரப்போகிறார். God is going to change Tamil Nadu through the young people of this state. இந்த தமிழ்நாட்டை பிரச்சனை இல்லை. Today God is asking you, like God asked Moses, what is in your hand?
ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்டது போல நீங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி, உங்க கையில என்ன இருக்கு? I want to tell you today, God is going to use you. தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார் என்ற செய்தி உங்களிடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. I tell you, I'm not some special pastor. I don't have any special powers. முன்னால இருக்கிற நான் ஒரு பெரிய முடிவுக்கிற விசேஷத்தை வர பெற்ற அந்த வர கிடையாதுங்க. But God can change your life today. தேவனுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். God can change my life. என்னுடைய வாழ்க்கையை தேவனால் மாற்ற முடியும். God can make me who I am today. இன்றைக்கு நான் இருக்கிற அந்த ஸ்தானத்திற்கு தேவன் என்னை கொண்டு வந்திருப்பது நிச்சயம் என்றால் God can use you today. இங்க இருக்கிற உங்களை கர்த்தரால் பயன்படுத்த முடியும். Lift up your hands and say, God. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இயேசுவே, through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையுமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியோட பலனோடு கூட release the potential in my life. எனக்குள்ளாக இருக்கிற அந்த ஆற்றல் வெளிப்படட்டும் ஆண்டவரே, அந்த திறன்கள் வெளியே வரட்டும், தரிசனங்கள் வெளிப்படட்டும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. தம்பி தங்கச்சி ஜெபிக்க ஆரம்பிமா. சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு, தேவன் உங்களோட பெரிய ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கு, இதுவரை பார்க்காத அமேசிங் திங்ஸை நடத்தி கொண்டு போவதற்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். வாய் திறந்து ஜெபி, தங்கச்சி பாப்பா ஜெபிமா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பாதையை நடத்துவதற்கு ஆற்றல்கள் வெளிவரட்டும், திறன்கள் வெளிவரட்டும், தடைகள் மாறட்டும், பழைய எண்ணங்கள் மாறட்டும். நேற்று தினத்தினுடைய காரியம் முடிவுக்கு வருவதாக, புதிய சட்டங்கள் உண்டாகட்டும், புதிய தரிசனங்கள் உண்டாகட்டும். In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, you are going to do an amazing work. You are going to do an amazing work, God. Lord, you are going to change this state. You are going to change, God. There are going to be IPS officers, IAS officers, Lord, scientists in the name of Jesus, business owners in the name of Jesus, police people, Lord, because we are the head and not the tail. We are the soul. எல்லா பொட்டன்ஷியல் வெளியே வருவதாக, ஆற்றல்கள் வெளிப்படுவதாக, திறன்கள் வெளியே வருவதாக. பிறந்த இடத்தை பற்றி பிரச்சனை இல்லை ஆண்டவரே, வளர்ந்த இடத்தை பற்றி பிரச்சனை இல்லை, பின்னணியை பற்றி பிரச்சனை இல்லை. என் தேவன் இவரோடு கூட இருந்து செய்ய போகிற பலத்த காரியங்கள் வெளிப்படுவதாக, இந்த வல்லமை இறங்குவதாக, வெளிப்படுவதாக ஆண்டவரே. இதை பயன்படுத்தக்கூடிய அந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த பொட்டன்ஷியல் வெளிப்படட்டும். Principals of schools are going to be believers. Principals of schools are going to be believers. Yes. Principals of schools are going to be believers. விசுவாசிகள் ஆகும்படி நிறைய பள்ளிகள் உண்டு. Oh, deans of colleges are going to be believers. நிறைய பெரிய விசுவாசிகள் கொண்டு இருக்கிற எல்லா பள்ளிகளும் நிரம்ப போகிறது. முக்கியமான பொசிஷன் கர்த்தர் கொண்டு போகிறார். Scholars are going to be believers. இடத்துல இருக்கிற நிறைய பேர் கொண்டு கர்த்தர் அநேக மருத்துவமனைகளை மருத்துவராக நியமிப்பார். God, the next CEO of a technology company is going to be a believer. CEO கர்த்தர் தேவ பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். Yes Lord. ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதாக. Use me. பயன்படுத்துங்க தம்பி. தங்கச்சி கேளுங்க, பயன்படுத்துங்க கேளுங்க. வாய்த்தாங்க கேளுங்க, பயன்படுத்துங்க கேளுங்க. பயன்படுத்துங்க கேளுங்க. எனக்கு பொட்டன்ஷியல் வெளியே வரட்டும். தடுமாறி கொடுத்த வாழ்க்கை முடிவுக்கு வரட்டும். Lord, we thank you, Lord, for what you're doing. நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, for what you're doing. செய்து கொண்டிருக்கிற பலத்த கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். You're going to do a great work in our lives. இந்த வாழ்க்கையில் நீ போய் செய்ய போற பலத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. Can we give God a hand of praise? எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்தலாமா? I want to tell you today, all the young people, look at me. பாலியல் பிள்ளைகளை கவனிச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான காரியம் உங்களோட கூட. Stop hanging out with the people who pull you down. உங்களை நீங்க வளர விடாதபடிக்கு தடுத்துக்கிற குடிச்சு பின்னால் இருக்கிற நபர்களை விட்டு வெளியே வாங்க. See, God has begun something new in your life today. இந்த நாளிலே கர்த்தர் ஒரு புதிய விதையை, புதிய ஆரம்பத்தை தந்திருக்கிறார். But when you go out, மறுபடியும் வெளியே போகும்போது you're going to meet those same friends. அதே நண்பர்களை நீங்க திரும்ப பாப்பீங்க. You're going to meet those same people. அதே ஜனங்களை திரும்ப சந்திப்பீங்க. And they're going to say, "Hey, உன்னுமே ஆகாது, சும்மா அவர் டெல்லியில வந்திருக்கா, சும்மா ஏதோ சொல்லிட்டு போயிடுவா, இங்க வந்து ஆகாது." There will be people who say that to you. இதை உங்களை பார்த்து சொல்லக்கூடிய நபர்களை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. But today you're going to say, God, I'm going to change the way I talk.
ஆண்டவரே நான் பேச முடியாத பேச்சு இன்னைக்கு மாறட்டும். Can you promise me one thing? இந்த வார்த்தை மட்டும் நீங்க அறிக்கை பண்ணலாமா? We will not talk like yesterday. நேத்து பேசுற மாதிரி நான் இனிமேல் பேச மாட்டேங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். சொல்லுங்க வார்த்தையை சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் நேற்று பேசுறது போல இன்னைக்கு நம்ம பேச மாட்டோம். I will not talk about what I don't have. என்கிட்ட இல்லாததை பத்தி நான் பேச மாட்டேன். இது ரிப்பீட் பண்ணுங்க பாருங்க. என்கிட்ட என்ன இல்லையோ அதை பத்தி பேச மாட்டேன். I will talk about how big my God is. என் தேவன் எவ்வளவு பெரியவர் நான் பேசுவேன். Hallelujah. I will talk about how big my problem is. என்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று அதை பார்த்து நான் I பேசுவேன். will talk how big my God is. என்னுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் பேசுவேன். Hallelujah. Hallelujah. Don't let any pastor, any uncle, any auntie, anybody tell you you're too young to do anything. எந்த அண்ணனோ எந்த அங்கிளோ எந்த ஆன்ட்டியோ எந்த பாஸ்டர் மாதிரி தம்பி இதை செய்யறதுக்கு உனக்கு வயசு பத்தாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்பாதீங்க. You tell him the youngest billionaire is in India. மிகுந்த ஒரு பெரிய தொழிலதிபர் உலகத்திலேயே மிக இளம் வயதுடைய தொழிலதிபர் இந்தியாவில் இருக்காங்க. You know who that is? அவருடைய பேர் He's the owner of Oyo Hotels. ஓயோ ஹோட்டல்ஸ் OWO அந்த பெரிய கம்பெனியுடைய ஓனர் அவருடைய CEO வந்து ரொம்ப சின்ன இளமர் 30 years. 30 வயசு தான் அவருக்கு. And I'm asking you a question. உங்களுடைய ஒரு கேள்வி, Can my God not make us greater than that? நம்முடைய தேவன் அதை விட பெருசா மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். ஆமென். Can he do that? Yes. Yes. He's going to do that. அவர் அதை செய்ய முடியும். I can see some people understanding what I'm saying. இப்ப நிறைய பேரை பார்க்கிறேன், நீங்கள் நான் பேசிக் கொண்டிருப்பதை உள்வாங்கிக் கொண்டிருப்பதை கவனிக்க முடிகிறது. I'm telling you, it's going to happen. நிச்சயமாக இது நிறைவேறும். It's going to happen. இது நடந்தே தீரும். Because God is going to do it. தேவன் இதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். I want you to go home and I want you to start professing the dreams that God wants to do for your life. பெரிய பெரிய காரியங்களை கொஞ்சம் திட்டங்களை தந்திருக்கிறார்ல, அதை நீங்க வீட்டுக்கு போய் வாயை திறந்து அறிக்கை பண்ண போறீங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எங்களை கொண்டு செய்ய போவதற்காக நன்றி சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அதை அறிக்கை செய்ய போகிறீர்கள். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தினாலே. Amen, 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 amen. I just want to end by saying one thing. இறுதியாக ஒரு வார்த்தை. I have only one wife. ஒரு மனைவி, ஒரு மனைவி மட்டும் இருக்கேன். 2 குழந்தைகள் இருக்கு. I'm only asking you for one thing today. Can you do one thing for me? ஒரு உங்களுடைய ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு காரியம் எனக்காக செய்வீங்களா? செய்வீங்களா? How many of you brush your teeth? Let me see your hands. பல்லு சொன்னது மட்டும் சொல்லி கை தூக்குவோம். பல்லு யாரோ தேய்க்குவான். எப்படி சொல்றது? பல்லு தேய்ச்சு பல்லு தேய்ச்சு வந்துருக்கீங்க. people are doubting, they are getting a இப்போ யோசிக்கிறேன் எல்லாம் தேய்ச்சிருப்போமா தேய்க்காம brush your teeth. பல்லு தேய்ச்சா தைரியமா கை தூக்குங்க. Okay. தேய்ச்சு பல்லு தேய்க்கும் போது I want you to pray for me. Amen. பல்லு தேய்க்கும் போது பாஸ்டருக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்கும்படியாக அந்த பாஸ்டருக்கு ரொம்ப மொக்கை போட்டா நம்ம சர்ச் வந்து அவருக்கு வேண்டி அவருடைய மனைவி 2 குழந்தை வேண்டி பிரார்த்திக்கிறேன். பண்ண முடியுமா? ரொம்ப ஜாஸ்தி கேட்டேனா இல்ல? எல்லாரும் பல்லு தேய்ப்பா, பல்லு தேய்க்கும் போது pray for me. Can you do that? அந்த ஒரு நேரத்தை எனக்காக ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அவங்களை கொடுக்கிறேன். That's all I need. அது ஒரு காரியம் எனக்கு தேவைப்படுகிறது. And God will use us. தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். I want you to say this with me. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. We are the future of India. நம்ம இந்திய தேசத்தின் எதிர்காலம். சொல்லுங்க. We are God's only option. தேவனுடைய ஒரே ஒரு ஆப்ஷன் நான் சொல்லிட்டு போறேன் வார்த்தை. So look at your neighbor. உங்க பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. மரியாதை கொடுங்க. சொல்லுங்க, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க சொல்லுங்க. We are the future of India. தேசத்துடைய எதிர்காலமே நாங்கள். Let's clap our hands and thank the Lord.